மக்களே வணக்கம். எந்த நேரத்தில் மகளிருக்கு 1000 ரூபான்னு அறிவிச்சாங்களோ தெரியல. இப்போ ஆயிரக்கணக்கில் அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதிலும் தகுதின்னு பார்த்து சலிச்சு செலவை குறைக்கலான்னு பார்த்தா எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைக்கலன்னு ஒப்பாரி ரோடு மெரியல் இதெல்லாம் வேற நடத்துகிறாங்க. டிசம்பர் 12ஆம் தேதியே இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வழக்கத்துக்கு மாறாக மிக கனமழை பெய்யும் என்று எச்சரித்தும் எங்களுக்கு எத்தனை சென்டிமீட்டர் பெய்யும் என்று ஜோசியம் சொல்லவில்லை. சொல்லி இருந்தா சென்னையில் கிழிச்சா மாதிரி காடா துணியை நாங்கள் கிழிச்சிருப்போம்ல அப்படிங்கிறாங்க. மோடி கொடுத்த 6000 ரூபாய ஏதோ அறிவாலய அப்பம் விட்டு சொத்துல இருந்து கொடுத்தா மாதிரி பாவலா காட்டிக்கிட்டு களத்தில் இறங்கி பட்டுவாடா பண்ணலான்னு பார்த்தா மழை தண்ணீர் இன்னும் தேங்கியே இருக்கு. இனி மோடியின் டிஜிட்டல் பேமெண்ட்டில் தான் பண்ணணும் போல இருக்கு. இந்த மழை தண்ணீர் வடியாததால் எவ்வளவு நஷ்டம் தெரியுமா தமிழ்நாட்டுக்கு. பின்ன ஒரு வாரமாக டாஸ்மாக் கடையை திறக்க முடியல. தமிழ்நாட்டு மக்களுக்கு வாயில சாராயத்தை வார்க்க முடியல. சாராய ஆலையே முடங்கி போய் விட்டது. முடங்கி போய் தமிழ்நாட்டில் தொழில் வளமே ஸ்தம்பித்து போய்விட்டது. அது இந்தியாவே ஸ்தம்பித்தது போலத்தான். நான் இந்தியா கூட்டணியை சொல்லலை. இதுக்கிடையில் பொன்முடியை பிடிச்சி உள்ளே போட சொல்லிட்டாங்க. வீக்கான வக்கீல் அணியை வச்சுக்கிட்டு ஆமவடை சுட வேண்டியதாக இருக்குது. டெல்லிக்கு போகலாமா தூத்துக்குடிக்கு போகலாமா என்று குழம்பி போய் கடைசியில் மழை இல்லாத டெல்லிக்கே போயிட்டு வருவோம் அப்படின்னு முடிவெடுத்து அங்கே போனால் எல்லா பயில்களும் ஹிந்தியில் பேசி கழுத்தறுக்கிறானுங்க. இதில் வேற ஹிந்தி படின்னு அட்வைஸ் வேற கொடுக்குறானுங்க. இங்கிலீஷில் பேசியிருந்தா 2 வார்த்தைகளாவது புரிஞ்சிருக்கும். கடைசியில் என்ன முழு தேங்காயை உருட்டிக்கிட்டு வந்துட்டோம். ஹிந்தி தெரியாது போடா பனியனை போட்டுக்கிட்டு அந்த கூட்டத்துக்கு போக முடியுமா? கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருப்பானுங்க இந்த ஹிந்தி வெறியனுங்க. நாம தமிழ் வெறியனா இருக்கிறது அவர்களுக்கு கண்ணை உறுத்துது. ஹிந்தி தெரியாது போடா பனியனை இனி போடவே முடியாதபடி பண்ணிவிட்டானுங்களே. மம்தா பானர்ஜி வேற டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ள எங்களுக்கு எத்தனை தொகுதி தருவீங்க என்பதை முடிவு பண்ணி சொல்லிட வேண்டும். கண்டிப்பா நான் கூட்டணியில் நீடிக்கணுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிதிஷ்குமார் வேற அவங்க எம்பிக்களை எல்லாம் கூப்பிட்டு ரகசிய கூட்டம் போட்டு என்ன பண்ணலாம் யோசிச்சு இருக்காங்க. என்ன முடிவு எடுக்க போறாரோன்னு பக்குங்குதுயா. 2024 தேர்தலில் ஏற்பட போகும் தோல்விக்கு மழை ஒரு காரணமாக இருக்க போகிறத நினைச்சா நிம்மதியா தூங்கத்தான் முடியுதா? துர்க்கை அம்மன் கிட்ட சொல்லித்தான் கோயில்களில் போய் முறையிட சொல்லணும். போன ஆட்சி பவர் கட்டில் போச்சு, இந்த ஆட்சி மழை தண்ணீரில் கரைஞ்சிடும் போல தெரியுது அப்படின்னு சொல்றத கேட்டா தூக்கம் வருமா ஐயா? 1000 ரூபா கிடைக்கலன்னு குமுறுற கும்பலை பார்க்கறதா, 6000 ரூபா வரலான்னு கலர்ற கூட்டத்தை பார்க்கறதா? பல இடங்களில் தடுப்பு அணை, ஷட்டர்கள், கண்மாய் கரைகள், வாய்க்கால் வரப்புகள், தரைப்பாலங்கள், ரோட்டு பாலங்கள், ரோடுகள் எல்லாம் உடஞ்சி உறிஞ்சி கிடக்கு. 2024 தேர்தலுக்குள்ள அதையெல்லாம் சரி பண்ணணும். அப்படி பண்ணினா தான் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கே ஊருக்குள்ள வண்டிகள் போகும். மக்களே ரோடு இருக்கிற நிலைமையை பார்த்து வெறுத்து போய் இருக்காங்க. மக்களுடைய வெறுப்பை பிஜேபி அறுவடை பண்ணிக்கிட்டு போயிடும் ஐயா. அதனால தான் இவ்வளவு கதற வேண்டியதாக இருக்கு. ஆம்புலன்ஸ் போக முடியாத பல மலை கிராமங்கள் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த அண்ணாமலை. இப்போ தரை கிராமங்களும் அதே நிலைமையில தான் இருக்குங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டிடுவாரு. மக்களும் சும்மா கிடக்காம மழை தண்ணியை வச்சு வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, எக்ஸ் வலைத்தளம், த்ரெட்டு, இன்ஸ்டாகிராம்னு ஒன்று விடாமல் போட்டு கிளிக்கிறாங்க. முன்ன மாதிரியா இந்த வசதியெல்லாம் அந்த காலத்தில் கிடையவே கிடையாது. ஜாலியாக இருந்தோம். இப்போ எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டிடுறானுங்களே. மழை தண்ணீரில் டைவ் அடிக்கிறதையெல்லாம் போட்டு ஷார்ட்ஸாக போட்டு யூடியூப்பில் 10,000 லைக்கு 20,000 லைக்கு வாங்குறாங்க. அதோட நிவாரணத் தொகை வரலன்னு சொல்கிறாங்க. இதில் மீம்ஸ் இம்சை அரசர்கள் அட்டகாசம் வேற ஒரு பக்கம் தாங்க முடியல. அதை பார்த்து மழையால் பாதிக்கப்பட்டவங்களை விட தோண்டு போனது இந்த ஊபிஸுகள் தான். அண்ணாமலை ஒரு பக்கம் வவுந்து எடுக்கிறாருன்னா நிர்மலா சீதாராமன் இன்னொரு பக்கம் புலந்து கட்டுறாங்க. நம்மளை பங்காளின்னு கூட பார்க்காம அதிமுக வேற நச்சு எடுக்கிறாங்கப்பா. இப்படி தரணி மாதிரி நம்மளை புலம்ப வச்சுட்டானுங்களே. பொன்முடி தான் உள்ளே போகிறாருன்னு பார்த்தா அவர் பிள்ளையும் அமலாக்கத்துறை அழைச்சிக்கிட்டு போகுது.
அறிவாலய கட்டடத்தின் ஒவ்வொரு செங்கலையும் மோடி இப்படி ஆட்டி எடுத்து பார்க்கிறாரே. புயலால் சீரழிந்தோம், மழையால் சீரழிந்தோம், கரண்டால் சீரழிந்தோம், பிள்ளையாண்டாம் நாக்கால சீரழிந்து கொண்டு இருக்கிறோம். ஆறுதல் சொல்ல கூட பக்கத்துல இல்லாம இப்படி ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கிட்டா என்ன நியாயம்? நான் இந்த முத்தமிழ் அறிஞரின் ஆறுயிர் நண்பனைத்தான் சொல்றேன். அடுத்த விக்கெட்டு யாருன்னு தெரியாம நாம அடிச்ச சிக்ஸர் வந்து இப்போ மழை தண்ணிக்குள்ள மாட்டிக்கிடுச்சு. நாம இப்போ முழிக்க வேண்டியதா இருக்கு. மழை நீர் வடிஞ்சாதான் பாலே கையில கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் விளையாடவே முடியும். எந்த இயற்கை இடருக்கும் எந்த சினிமாக்காரனையும் இப்ப கூட்டிக்கிட்டு போய் கூட்டம் சாக்க முடியாது போல இருக்கே. இனி எந்த ஊர்ல மழை பெஞ்சாலும் ஏன் அந்த ஊர் நடிகனை கூட்டிட்டு போல, அந்த ஊர் டைரக்டரை கூட்டிட்டு போலன்னு அதை குத்தமா வேற சொல்லுவானுங்களே. ஜனவரி 7, 8 தேதிகளில் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் விசிட் வேற நாங்க வச்சிருக்கோம். அன்னைக்கு பார்த்து மழை வராமல் இருக்கணும். இல்லைன்னா முதலீட்டாளர்கள் வெனிஸ் நகரத்துக்குள்ள தான் நம்ம வந்துட்டோமோன்னு குழம்பி போயிடுவாங்க. அவங்கள போட்டில் வேற கூட்டிட்டு போக வேண்டியது வந்துச்சுன்னா வெனிஸ் நகரம் போல சென்னை வளர்ச்சி அடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம். மழை கஷ்டத்தை மறக்கடிக்க டாஸ்மாகை அவசரமாக திறக்கிறோம். கொடுத்த 6000 ரூபா பணத்தை வசூல் செய்ய வேண்டாமா? அதுக்கு தானே 12 to 9 PM போர்டு தொங்க போட்டுக்கிட்டு 6 மணிக்கே பின்பக்கமாக சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேலைக்கு போகிறவங்கள உற்சாகமாக வழி அனுப்பி வைக்க வேண்டாமா? அவங்க என்ன குடிகாரர்களா? மது பிரியர்களாச்சே, மது காமுகனாச்சே. மழை வந்தால் சென்னை மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்காங்க தெரியுமா? மழை பெஞ்ச உடனே மொட்டை மாடிக்கு போய் ஹெலிகாப்டர் வருதான்னு அண்ணாந்து பார்க்குறாங்க. அப்படின்னா பார்த்துக்குங்க. மழையில் கூட இந்த மீடியா பசங்க எப்படி ஜாலியாக சந்தோஷமாக செய்தி சேகரிக்காங்க தெரியுமா? உணவு போட்டாலும் எங்கெங்கே போடணும்னு எங்களுக்கு சொல்கிறதே அவங்க தான். இல்லைன்னா நமக்கு எப்படி தெரியும்? மாரி செல்வராசுக்கு தூத்துக்குடியில் மேடு பள்ளம் தெரிகிற மாதிரி மீடியாக்காரங்களுக்கு தானே இந்த சென்னையில் உள்ள மேடு பள்ளங்களெல்லாம் தெரியும். மழை பெஞ்சு தண்ணீர் ரோட்டுக்கு வந்துட்டா குடிக்க தண்ணீர் இல்லைன்னு புலம்புறானுங்க. வாயை பிளந்துக்கிட்டு நின்னா மழை தண்ணி தானாக உள்ளே போய் தாகம் தீந்துட போகுது. இதையெல்லாம் வாடா நாங்கள் சொல்லி கொடுக்கணும். சோசியல் மீடியாவில் ரொம்ப கலாய்க்கிறாங்கன்னு சொல்லித்தான் பவர் கட்டு பண்ணணும். ஷாக் அடித்து விடக்கூடாதே என்று பவர் கட் பண்ணிவிட்டாங்கன்னு மக்கள் நினச்சிக்கிட்டாங்க. உற்பத்தி பற்றாக்குறையை சரி செய்து சமாளிச்சுட்டதா ஈபிக்காரங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஒரே கல்லில் 2 மாங்காய். இதெல்லாம் பப்ளிக்காக வெளியில் சொல்ல முடியுமா? இந்த மழையில் சீனியர் சிட்டிசனுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்ததை எவனுமே கண்டுக்கலையே. அவங்க ஆடி அசைஞ்சு பஸ்ஸுக்குள்ளே ஏறுறதுக்குள்ளே பஸ்ஸு கிளம்பி போயிடும். நல்ல வேலை இந்த புதிய கொரோனா வைரஸுக்கு JN1 அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. TN1ன்னு பேர் வச்சிருந்தா தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலம்னு நம்மளையே ஓட்டியிருப்பானுங்க. தப்பிச்சோம்ப்பா. மழை நிவாரணமா 12,000 கோடியை குடியான்னு கேட்டா 4,000 கோடியை செலவழிச்ச கணக்கை கேட்குறானுங்க. 60 வருஷமா மழை தண்ணீர் வடிஞ்சு போவதுக்கு பாதாள சாக்கடை திட்டமெல்லாம் கொண்டு வந்தோம். தண்ணி போக மாட்டேன்னு அடம் பிடிக்குதுப்பா. நாம் என்ன பண்ண முடியும்? பாதாள சாக்கடைன்னு இந்த திட்டத்துக்கு பேர் வைக்கும் போதே சந்தேகப்பட்டேன். இந்த பணம் பாதாளத்துக்குள்ள போயிடும்னு. அது அதில் பாதாளத்துக்கு உள்ள போயிடுச்சு. இனி எடுக்க முடியுமா? 4,000 முழுங்கினது போதாதுன்னு கூட 12,000 கோடியை கேட்டா உங்கள் அப்பா வீட்டு பணமானு கேட்குறானுங்க. நாங்கள் என்ன ATM மிஷினாக வச்சு நடத்துகிறோம்? நீங்கள் கேட்குற போதெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு. கடலுக்குள்ள பேனா வச்சா உங்கள் அப்பா வீட்டு பணமானு கேட்குறானுங்க. பெரியார் சிலையை ரோட்டில் வச்சா உங்கள் அப்பா வீட்டு காசா அப்படின்னு கேட்குறானுங்க. RSS ஊர்வலத்துக்கு தடை விதிச்சா உங்கள் அப்பா வீட்டு ரோடா அப்படின்னு கேட்குறாங்க. சமாதி கட்ட இடம் கேட்டால் உங்கள் அப்பா வீட்டு மெரினா பீச்சா அப்படிங்கிறாங்க. ஓட்டு போட 2,000 கொடுத்தா 5,000 கொடு உங்கள் அப்பா வீட்டு பணமா அப்படிங்கிறாங்க. மழை நிவாரணம் 10,000 கொடுன்னு சொல்கிறான்ப்பா. உங்கள் அப்பா வீட்டு காசா கொடு அப்படின்னு கேட்குறான். நம்மளை எங்கள் அப்பா வீடு திருக்கோளைக்கு அனுப்பாமல் இவனுங்க ஓய மாட்டான் போல தெரியுது. சரி, நான் மீண்டும் வந்து மீதி கதைகளை சொல்லுகிறேன். ஜெய்ஹிந்த்.